அன்பு சொந்தங்களே, சென்னையில் நேற்று 2 பெண் குழந்தைங்க, அவங்க ஏஜ் கிட்டத்தட்ட 16 to 20 இதுக்குள்ளே தான் இருக்கணும். போதைப் பொருள் பயன்படுத்திட்டு 2 வீலரில் போய் ஆக்சிடெண்ட் பண்ணிவிட்டு அங்கே இருக்கிற மக்கள்கிட்ட அவங்க ரொம்ப காது கூசுது, கண் வலிக்குது, பார்க்க சுத்தமாக பார்க்க முடியல. என்னோட ஒரே ஒரு வருத்தம் என்னென்னா, இது திருப்பி இது எல்லாரும் ஸ்ப்ரெட் பண்ணிகிட்டே இருக்கும்போது எங்கேயாவது இருக்கிற எந்த குழந்தையாவது இதை பார்த்துட்டா என்ன பண்ணுறதுங்கிற பயம் வேற ஒரு பக்கம். இத்தனை நாளாக பசங்க இது பண்ணி பார்த்துருக்கோம். பட் ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் பொண்ணுங்க இந்த மாதிரி ரோட்டில் அராஜகம் பண்ணுறது இப்போ தான் நான் பார்க்குறேன். ரொம்ப மோசமாக இருக்குது. என்ன பண்ணி இவர்களை மீட்டெடுப்பது? இவங்களுக்கான ரீஹாபிலிட்டேஷன் சென்டர்ஸ் கொண்டு வந்து இவங்களோட படிப்பு பாதிக்கப்பட்டிருக்குன்னு தெரியுது. இவங்களுடைய வாழ்க்கை கம்ப்ளீட்டாக சேஞ்ச் ஆகிருக்கு. இது ஒரு சோசியல் இஷ்யூ. இதை நம்ம ஃபிக்ஸ் பண்ணணும் ஃப்ரம் த ரூட். இதுக்கு மூல காரணம் போதைப்பொருள். அன்பு சொந்தங்களே, எக்காரணம் கொண்டும் நான் போதைப்பொருள் உட்கொள்ள மாட்டேன் அப்படிங்கிற உறுதிமொழியை தயவு செஞ்சு எடுத்துக்கோங்க. அது உங்களை மட்டும் இல்லை, உங்களை சுற்றி இருக்க குடும்பத்தையும் உங்கள் சமூகத்தையும் காப்பாற்றும். ஏகப்பட்ட குற்ற சம்பவங்கள் இந்த சமுதாயத்தில் நடக்கிறதுக்கு மிக முக்கிய காரணமாக இருப்பது போதைப்பொருள் கன்சம்ஷன் தான். அந்த 2 குழந்தைங்களும் இன்கேஸ் எதையும் கன்சியூம் பண்ணாமல் இருந்தாங்கன்னா அவங்களால ரோட்டில் இப்படி தான் தோன்றித்தனமாக நடக்க முடியுமா, பேச முடியுமா? அந்த காவல் அதிகாரி அவரை எப்படி பேசுகிறாங்க, அவர் அதை கடந்து போகிறார். இதுவே ஒரு பையனா கூட அவரை ஒரு அடி அடித்து நில்லுன்னு சொல்லியிருக்கலாம். அவர் பொண்ணுங்கிறதுனால கடந்து போயிட்டார். அதுக்கு மேலேயும் பொதுமக்கள் சிலர் தாக்க முற்பட்டதையும் நம்ம பார்க்குறோம். ரொம்ப 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 ஒரு பார்க்க முடியல. மனசு வலிக்குது இதை பார்க்க. சட்டம் தன் கடமையை செய்யணும். தப்பு பண்ணால் ஆணாக இருந்தால் என்ன, பெண்ணாக இருந்தாங்க, தப்பு பண்ணால் தப்பு தான். ஸோ சட்டப்படி இவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும். ஒரு காவல் பணியில் இருக்கும் ஒரு அதிகாரியை இவங்க இப்படி பேசுகிறது ஏற்றுக்க முடியாது. கண்டிப்பாக சட்டப்படி நடவடிக்கை எடுத்து இவங்களுக்கு ரீஹாபிலிட்டேஷன் சென்டர்ஸ் அரேஞ்ச் பண்ணி இவங்களை மீட்டு கொண்டு வரணும் அப்படின்னு நான் அன்போடு கேட்டுக்கிறேன்.